ஜின்னுன்றது வந்து 100% உண்மை. ஜின்னுல வந்து 7 உருவம் இருக்கு. 7 பேர் இருக்கிறாங்க. இதில வந்து எல்லாரும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. அதாவது இப்போ முஸ்லிம்ஸ்லன்னு கேட்டா ஜின்னு நாங்க சொல்றோம். கிறிஸ்டியன்ல கேட்டா சாத்தான்னுவாங்க. தமிழ் ஆளுங்கள கேட்டா ஆன்மான்னுவாங்க. அது ஒரு பிசாசு, குட்டி பிசாசு, பேய் கொள்கையாய் பிசாசு. அந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா உருவம் ஒண்ணு தான். பேரு தான் வேற வேற. ஜின்னு எல்லாத்தையும் வச்சு யாராலும் வேலை வாங்கலாம். ஆனா அதோடைய உருவங்கள் நெறைய இருக்கு. ஒரு வீட்ல வந்து ஜின்னுடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு சில ஜின்னுங்கள்லாம் வந்து குடுக்க வேண்டிய செல்வத்த குடுக்க வேண்டிய ஜின்னுங்கள்லாம் நெறைய இருக்காங்க. ஓ! ஜின்னு வந்தா வரவு வரும். நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க. ஓகே. பால்ல விட அதிகமா பொங்கும் பணம் அவங்க வீட்ல. அதெல்லாம் வந்து கடவுளுடைய வரணுங்கள் அதெல்லாம். எல்லாருக்குமே அமைஞ்சிராது. அதுவே வருது. ஆமா. நல்ல பாம்பு இருக்கிற வீட்ல உங்களுக்கு எதுக்கு சொல்லுவாங்கல்ல, நல்ல பாம்பு இருந்தா நீங்க பால் ஊத்துங்க. உங்களுக்கு நல்ல செல்வம் வருதுன்னா, யார் அது நல்ல பாம்பு? நல்ல பாம்புல வர்றது ஜின்னு தான். பாம்பு வடிவத்துல வரும்ல ஜின். அதுதான் ஜின்னு. ஓகே. நெறைய பேர் தெரியாது. பூ கும்பிட்னா வருது, பாம்பு கும்பிட்னா பாம்புக்கு பாம்புக்கு இருக்கிறது தான் ஜின்னு. அதுகிட்ட நம்ம கேட்கிற வரங்கள் தான். அது சொல்லுவாங்கல்ல, புத்துல உட்காந்து நான் வேண்டிக்கினேன்ப்பா, நான் பால் ஊத்துனேன்ப்பா, நல்லபடியா இருக்கிறேன்ப்பான்னா, பால் பொங்குற மாரி பொங்குற காரணம் என்ன? அதோட நல்ல ஜின்னு. அதுகிட்ட நம்ம கேட்கறதுக்கு அது நம்ம கண்டிப்பா குடுக்கும்.